நம்ம எல்லாருமே சொல்ல போனால் நானும் இந்தியன் 2ல் தான் காஜல் அகர்வால் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்தியன் 2ல் காஜல் அகர்வால் இல்லை அப்படின்னு டேரக்டர் சங்கர் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட சீக்வல் இருக்குது, அதில் தான் காஜல் அகர்வால் வருவாங்கன்னு டேரக்டர் சங்கர் சொல்லியிருக்காரு. நான் இந்தியன் 2க்கு சீக்வல்லாம் இருக்கும்னு நினச்சி பார்த்ததே இல்லை. பார்ட் 3 ரிலீஸ் பண்ண போகிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண காத்திருக்காரு டேரக்டர் சங்கர். உங்களுக்கு இந்தியன் 3 இந்த படத்தோட சீக்வல் வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக் லைஃப் படத்தில் சிம்பு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோலாம் இல்லை. ஆனால் சிம்பு வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சிம்புக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் மணிரத்னம் வச்சிருக்காருன்னு நிறைய முக்கியமான சீன்ஸ் சிம்புவோட கேரக்டருக்கு மணிரத்னம் இந்த படத்தில் வச்சிருக்காரு. ஆக மொத்தம் சொல்ல போனோம்னா கமலஹாசனுக்கு அப்புறமா எஸ்டிஆர் தான் இந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா கமலஹாசனுக்கு அப்புறமா முக்கியமான சீன்ஸ் அதிகமாகவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக வச்சிருக்கிறது எஸ்டிஆருக்கு மட்டும்தான். இதை வச்சு தெரியுது கமலஹாசனுக்கு அப்புறமா மெயின் கேரக்டர் நம்ம எஸ்டிஆர் தான். இந்தியன் 3 பார்ட்டில் தான் கஜல் வருவாங்கன்னு சொன்ன அப்டேட்டா இல்லை தக் லைஃப் படத்தில் எஸ்டிஆர் சம்பந்தமான அப்டேட்டா எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.